பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாவை பயப்படுங்கள். வதரூ மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் மூமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியிலே எது மிச்சமாக இருக்கிறதோ அதை விட்டுவிடுங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் வட்டி வாங்கியிருப்பீங்க. ஆனால் இனிமேல வட்டிக்கு கொடுத்த பணத்திலிருந்து நீங்கள் வட்டி எதுவும் வாங்கக்கூடாது, மூமினாக இருந்தீங்கன்னா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபைல்லம் தஃபலு, இதை நீங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னா, ஃபஸனு பி ஹர்பின் மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலிடத்தில் போர் செய்வதற்கு பிரகடனம் செய்யுங்கள், ஏலான் செய்யுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள். வயின் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்துவிட்டால், ஃபலக்கும் ருஊசு அம்பாலிக்கும், உங்களுடைய செல்வத்தினுடைய அசல் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். வட்டியை வசூல் பண்ணிக்க முடியாது, ஆனால் என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த அசல் பணம் அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். லா ததுலிமூன வலா துதுலமூன், நீங்கள் கடன் வாங்கியவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள், நீங்களும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இதுவரையிலும் நேற்று உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்து அல்லாஹு ரபுல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான். ஒயின்கான தூ உசுரத்தின், கடன் வாங்கியவர் இருக்கிறாரே அவர் சிரமத்திலே இருந்தால், சிரமப்படக்கூடியவராக அவர் இருப்பாரேயானால், ஃபனதிரத்துன் இலா மைசரா, வசதி வருகிற வரையிலும் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். கடன் ஒருத்தலார வாங்கிட்டு கொடுக்க முடியல, கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வசதி வாய்ப்பு வருகின்ற வரைக்கும் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். இது அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லி காட்டுகிறான். வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு, வட்டி ஹராமுங்கிறது அல்லாஹ் தாலா ஏற்கனவே சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு கஷ்டப்படக்கூடியவன் அவனால் கடன் கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ நாள் அவன் கடன் கொடுக்காம இருந்தானோ அந்த நாளுக்கெல்லாம் சேர்த்து வட்டியை போடுறது. வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு, வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு, நீ இவ்வளோ ரூபா வட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ அசலை எப்போ வேணால் திருப்பி கொடு, வட்டியை கொடுறா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வட்டியெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. அதை தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். அசல் பொருள் நீங்கள் வாங்கிக்கோங்க, நீங்கள் அசல் உங்களுக்கு என்ன வரணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த கடன் வாங்கியவர் வைன்கான தூ உஸ்ரா, அவர் கஷ்டமுடையவராக இருப்பாரேயானால், ஃபனதிரத்துன் இலா மைசரா, வசதி வருகின்ற வரையிலும் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு என்னைக்கு காசு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பணம் இருக்குமோ அப்போ அவர் கொடுத்தா போதும். அது வரைக்கும் அவருக்கு நீங்கள் டைம் கொடுங்க. அவருக்கு காசு கொடுக்குற மாதிரி வாய்ப்பே இல்லை, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா, அந்த சத்தக்கு, நீங்கள் அதை சதக்கா செய்து விட்டால், அதாவது அந்த கடனையே மொத்தமாக நீங்கள் தள்ளுபடி செய்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஹைருல்லக்கும் இன் குன்தும் தாலமுன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதுவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது தப்ரானியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கடன் வாங்கிய ஒருத்தன் கஷ்டப்படுகிறான் அப்படின்னா, கடன் கொடுத்தவர் இருக்கிறாரே அவருக்கு கடனை அடைக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாரு. நீங்கள் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நீங்கள் படத்தை கொடுத்தா போதும், ஒன்றும் சிரமம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவருக்கு டைம் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி அவரால் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த கடனை தள்ளுபடியும் செய்கின்றார் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு தன்னுடைய அரிசுடைய நிழலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க. தப்ரானியில் இந்த ரிவாயத் இருக்குது, முஸ்னதில் ஒரு ரிவாயத் இருக்குது. கடன் வாங்கிய ஒருத்தர் ஏழையாக இருக்கிறார், அவரால் கடன் கொடுக்க முடியலைங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு கடன் கொடுத்தவர் டைம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த டைம் கொடுத்த அந்த கடன் கொடுத்தவர் இருக்கிறாரே அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவர் எவ்வளோ கடன் கொடுத்தாரோ அந்த அளவு அவர் தர்மம் செஞ்ச
நன்மையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருக்கு கொடுப்பான். இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசும்போது சஹாபாக்கள் இடத்துல, அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஒவ்வொரு நாளுக்கும் பகரமாக அவர் எவ்வளோ கடன் கொடுத்தாரோ அதில் 2 மடங்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்ச நன்மையை அல்லாஹ் தாலா கொடுப்பான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபி இருக்கிறாங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், போன வாட்டி நீங்கள் பேசினப்போ அவர் எவ்வளோ கடன் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு டெய்லி சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும் சொன்னீங்க. இந்த வாட்டி நீங்கள் பேசும்போது 2 மடங்கு அவர் தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்கிறீங்க. எது சரி, அதுவா இதுவா அப்படி சொல்லி அவர் கேட்டார். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் கொடுத்தவர் இருக்கிறாரே, அவர்கிட்ட அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பார், 1 வருஷத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அந்த 1 வருஷம் வரைக்கும் அவருக்கு ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு அவருக்கு தர்மம் கொடுத்த நன்மை 1 வருஷம் வரைக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியினால். 1 வருஷம் கழிச்சும் அவரால் கொடுக்க முடியல, கடன் வாங்கியவரால் அப்படி சொன்னால், அதுக்கு மேலே அடுத்து அவருக்கு 2வது அவகாசம் கொடுக்குறார். சரி, இன்னும் 1 வருஷம் எடுத்துக்கோ, 1 வருஷத்தில் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த 2வது டைமிங் கொடுக்குறாரே, அந்த 2வது டைமிங்க்கு ஒவ்வொரு நாளுக்கும் 2 மடங்கு தர்மம் செஞ்ச நன்மையை அல்லாஹ் தாலா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்து சஹி முஸ்லீமில் இருக்குது. அந்த ரிவாயத்தில் இருக்குது, அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருந்தார். கடனை வாங்குறதுக்கு எப்போ போனாலும் அந்த கடன் வாங்கினவர் எஸ்கேப் ஆயிடுவார், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவார், எங்கேயாவது ஓடி போயிடுவார். இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். கையில் அம்புடவே மாட்டேங்கிறார். ஒரு நாள் அபூ கத்தாதா என்ன பண்ணார், அவரை பார்க்கத்தான் வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு, அவர் வீட்டில் இருந்து ஒரு குழந்தை ஒன்று வெளியில் வந்துச்சு. குழந்தை வெளியில் வந்த உடனே அந்த குழந்தைகிட்ட அவர் கேட்டார், உள்ள ஆள் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால், குழந்தை பச்சிளம் பிள்ளை, அதுக்கு என்ன சூது வாதுலாம் தெரியும், எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமேல தான் சூது வாது எல்லா இளவும் வந்துடுது. குழந்தைங்களுக்கு என்ன இருக்குது, குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக அப்பா அந்த குழந்தைகிட்ட அவர் விசாரிக்கும்போது குழந்தை சொல்லிருச்சு, உள்ளே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இவருக்கு வந்துச்சு கோவம், எப்போ பார்த்தாலும் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கத்துன்னு கத்துனார். வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னு தெரியும், வாயா முதல்ல வெளியில் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கண்ணியமாக தான் கூப்பிட்டாரு, வாங்க வெளியில் அப்படின்னு சொல்லி. ஆனால் பொதுவாக கடன் கொடுத்தவங்க வசூல் பண்ணும்போதெல்லாம் மனங்காணியமாக பேசி தானே கடனை வசூல் பண்ணுறாங்க. இல்லைன்னா கடன்லாம் வராதுங்க, அவ்வளோதான், பாத்தியா ஓதிட்டு போயிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. அதனால் அப்படி தாங்க பேசணும் அப்படின்லாம் நிறைய வியாபாரிகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்படி தான் கடனை வாங்கும்போது கராராக கடனை வாங்குவாங்க, பேசுகிற மாதிரி பேசி கடனை வாங்குவாங்க. அப்போ அவர் அபூ கத்தாதா கூப்பிட்டார், நீங்கள் உள்ளதாக இருக்கீங்கன்னு தெரியும், எங்கேயும் போய் ஒளியாதீங்க, வாங்க வெளியில் அப்படின்னு கூப்பிட்டார். அவர் வெளியில் வந்தார். அபூ கத்தாதா கேட்டார், ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போயிடுறீங்க, ஒளிஞ்சிக்கிறீங்க, நான் வந்தா ஏன் பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டார். இல்லைங்க, உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டேன், கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு நமக்கு வசதி இல்லை, இப்போ உங்கள்கிட்ட நான் பதில் பேசுகிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். சத்தியம் பண்ணு அப்படின்னார் அவர். சத்தியம் பண்ணிட்டார் அவர். சத்தியம் பண்ணி, உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கேங்க, கடன் கட்ட முடியல அப்படி சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவர் அழுதுட்டார். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுதுட்டார். அழுதுட்டு அவர் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் வாங்கியவர் கடன் கட்ட முடியாமல் ஏழையாக இருந்தால் அவருக்கு யார் அவகாசம் கொடுப்பாரோ அல்லது அந்த கடனையே தள்ளுபடி யார் செய்து விடுவாரோ நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலிலே அவர் இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸு அபூ கத்தாதா சொன்னாங்க. இந்த ரிவாயத்து முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில்
சஹி முஸ்லீமில் இந்த ஹதீஸை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அபூ யாலான்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கு. அந்த ஹதீஸ் கிதாபில் ஒரு ரிவாயத்து, அல்லாஹ் தாலா இடத்துல நாளைக்கு ஒரு மனிதரை கொண்டு வரப்படும். அவரிடத்துல அல்லாஹ் தாலா கேட்பான், எப்பா நீ ஏதாவது நன்மையை கொண்டு வந்திருக்கியா எனக்காக அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுவார், அல்லாவே நான்லாம் ஒரு நன்மையும் நான் கொண்டு வரல, எங்கிட்ட ஏது நன்மை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அவர்கிட்ட 2-3 வாட்டி இதே மாதிரி விசாரிக்கப்படும். அவர் அதே பதில் தான் அவர் சொல்லுவார், எங்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை அல்லாவே அப்படி சொல்லி சொல்லுவார். அப்புறம் அவர் சொல்லுவார் 3வது வாட்டி, நான் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி, எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு வியாபாரி, நான் வியாபாரம் செய்யக்கூடியவன். எங்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. எங்கிட்ட மக்கள் கடன் வாங்கிட்டு போவாங்க. தந்துடுறேங்க, நாளைக்கு கொடுத்துட்றேன், ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன், 10 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு எங்கிட்ட கடன் வாங்கிட்டு போவார். கடன் வாங்கிட்டு போகிறவங்க நேரத்தோடு கொண்டு வந்து கடனை கொடுத்துட்டாங்கன்னா சரி. அப்படி கடன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், ஏழையான மனிதராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் அவருக்கு அவகாசம் கொடுப்பேன். சரி, இந்த இந்த வாரம் கொடுக்க முடியலங்க, அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னு சொன்னால், சரி அடுத்த வாரம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். காசுக்காரராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவரை கூட நான் கடிந்து கொண்டது கிடையாது. ஏங்க பணத்தை கொடுத்தா என்னங்க அப்படி தான் நான் அவர்கிட்டையும் கேட்பேன். காசுக்காரராக இருந்தால் கூட, உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய மனிதனாக இருந்தால், நான் எத்தனையோ பேர்த்துக்கு அவர் வாங்கின காசையே நான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்லுவார். அப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவான், நீ உன்னுடைய இதுக்கு நீ தள்ளுபடி பண்ணுற அப்படின்னு சொன்னால், நான் எப்படி உன்னுடைய பாவங்களுக்காக உன்னை தண்டிக்க முடியும்? நானும் உன்னுடைய பாவத்தை தள்ளுபடி செய்கிறேன், போ தள்ளுபடி, சொர்க்கம் போ அப்படின்னு சொல்லி அவரை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி விடுவான் அப்படின்னு அபூ யாலாவில் ஒரு ரிவாயத்து ஒன்று இந்த மாதிரி இடம்பெற்று இருக்கிறது. முஸ்ததரக் ஹாக்கிமில் ஒரு ரிவாயத்து இருக்கிறது. அந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டது, யார் ஜிஹாதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காசி, ஒரு போராளி அவருக்காக உதவி செய்வாரோ, யார் ஒருவர் கடனாளிகளுடைய கடனை தீர்ப்பதற்காக வேண்டி உதவி செய்வாரோ, யார் முக்காத்தபான அடிமை அவருடைய அடிமைத்தனத்திலே இருந்து வெளியில் வருவதற்காக வேண்டி உதவி செய்வாரோ. இந்த முக்காத்தபுங்கிற அடிமை அந்த காலத்தில் இருந்தாங்க. அது என்னன்னு சொன்னால், எஜமான் காசு போட்டு தான் அடிமையை வாங்கியிருப்பான். அதனால் எஜமான் சொல்லிடுவான், அக்ரிமெண்ட், அடிமைக்கு எஜமானனுக்கும் அக்ரிமெண்ட்டு, எப்பா நீ எனக்கு ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிச்சு கொடு, நான் உன்னைய சுதந்திரமாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அக்ரிமெண்ட் போட்டுக்குவார். இப்போ அவர் 1,00,000 ரூபா சம்பாதிச்சு கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரை சுதந்திரமாக்கிடுவார். இப்போ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் யார் உதவி செய்வாங்களோ, நிழலே இல்லாத நேரத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி முஸ்ததரக் ஹாக்கிமில் ஒரு ரிவாயத் இருக்கு. இது மாதிரி ஹதீஸு கிதாபுகளில் கொட்டி கொட்டி கிடக்குது. நிறைய ரிவாயத்துங்க, நிறைய ஹதீஸுங்க இது சம்பந்தமாக. ஸோ அதை தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே இங்கேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வைன்கான தூ உசுரத்தி, கஷ்டப்படக்கூடியவராக இருப்பாரே ஆனால் கடன் வாங்கியவர், பனதிரத்துன் இலா மைசரா, அவர் வசதி வருகின்ற வரையிலும் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். வான் தசத்தகு, நீங்கள் தர்மமாக அதை ஆக்கிவிட்டால், அதாவது அந்த கடனையே நீங்கள் தள்ளுபடி செய்துவிட்டால், ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஹைரானதாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் கொஞ்சம் விளக்கம் இதுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி.